ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் எங்களோட திரும்பியும் அதே ஒரு டீமோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக நினச்ச ஒரு வீடியோ தான் இது. ஸோ இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவை பற்றி ஆல்ரெடி இந்த ஸ்டோரியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் ஒரு நண்பர் ஒரு 200 குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரி எப்படி ஒரு பெரிய ஒரு கோரமான ஒரு ஆக்சிடெண்ட்டால் அங்கே இருக்கவங்களாம் எப்படி ஒரு கோரமான முறையில் ஒரு கொடூரமாக இறந்தவங்களோட ஆண் மக்களாக அந்த இடத்துல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டே பை டே அந்த இடம் நிறைய ப்ராப்ளங்களால் அபேண்டட் ஆகிடுச்சு. அந்த அபேண்டடான இடம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டில் இன்னும் நிறைய ப்ராப்ளங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இடத்த நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படிப்பட்ட இடத்த தான் நானும் மிதுனும் சேர்ந்து பார்க்க போனோம். அன்றைக்கி கௌதம் கிடையாது. நானும் மிதுனும் மட்டும் மார்னிங் வீடியோ எடுக்கலாம், சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக போயிருக்கேன். அர்பன் எக்ஸ்ப்ளோரிங், நம்மளோட அர்பன் எக்ஸ்ப்ளோரிங் சேனலுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக நான் போயிருக்கேன். நம்ம அர்பன் எக்ஸ்ப்ளோரிங் சேனலோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு அபேண்டட் பில்டிங்ஸ், அதாவது கைவிடப்பட்ட ஒரு வீடெல்லாம் எந்த அளவுக்கு இன்னும் அதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அதோட லுக் எப்படி இருக்குது, ஆர்கிடெக்ட் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி அதை அழகாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாக அதை நான் வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அபேண்டட் எக்ஸ்ப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா அர்பன் எக்ஸ்ப்ளோரிங்கில் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி அர்பன் எக்ஸ்ப்ளோரிங்கை பாருங்கள், சரிங்களா? ஸோ இதில் சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த பிரதர் சொன்ன அந்த ஒரு ஸ்டோரியை கேட்டுட்டு அந்த இடத்த அந்த பிரதரோட லொக்கேஷன் சொன்னதுக்கப்புறம் அந்த பிரதரை கூட்டிகிட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல சில பல ப்ராப்ளங்கள் ஏற்பட்டது, சில பட்ட பயங்கள் ஏற்பட்டது. பட் இருந்தாலும் அந்த இடத்த ஃபேஸ் பண்ணி எப்படி இருக்குது பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். அந்த போன டைமிங்கில் எங்களுக்கு என்ன மாதிரி நடந்துச்சு, என்ன மாதிரிலாம் வீடியோ இருந்தது, நாங்கள் எந்த அளவுக்குலாம் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ எடுத்தோம், அதை பற்றி தான் இன்றைக்கி ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டீரியஸ் தமிழன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே திருச்சியில் நடந்த ஒரு கோரமான ஒரு ஃபேக்ட்ரி ஆக்சிடெண்ட் இது. இந்த ஃபேக்ட்ரி ஆக்சிடெண்ட்டால் அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க முதல் கொண்டு, அவங்க வாழ்வாதாரம் முதல் கொண்டு, எத்தனையோ குடும்பங்கள் முதல் கொண்டு, எத்தனையோ குழந்தைகள் முதல் கொண்டு கம்ப்ளீட்டாகவே ஏகப்பட்டவங்களோட வாழ்க்கை நாசமாக போன ஒரு ஃபேக்ட்ரி இது. கிட்டத்தட்ட நல்லா ரன் ஆகிட்டு இருந்த ஒரு ஃபேக்ட்ரி ஒரு சின்ன ஒரு அஜாக்கிரதையால் கம்ப்ளீட்டாகவே மோசமாக போச்சு. அதை பற்றி ஷார்ட் ஸ்டோரி வேணால் இதில் சின்னதாக நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 200 குடும்பங்கள் வாழ வேண்டிய ஒரு ஃபேக்ட்ரி, வாழ்வாதாரத்துக்கு இருந்த ஒரு ஃபேக்ட்ரி, நல்லா ரன் ஆகிட்டு இருந்த ஒரு ஃபேக்ட்ரி, சின்ன ஒரு ப்ராப்ளம், ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் அண்ட் மிஷின் ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த ப்ராப்ளத்தை சின்னதாக பேசிக்லி அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதை பார்க்காதனால ஒரு பெரிய மின்கசிவு ஏற்பட்டு ஃபுல்லாகவே அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டால் உள்ள ஏகப்பட்ட பிளாஸ்ட், ஏகப்பட்ட வெடிப்பு, ஏகப்பட்டது நடந்து கம்ப்ளீட்டாகவே அந்த ஃபேக்ட்ரி நாசமாக போச்சு. அது உள்ளே இருந்த மக்கள் ஏகப்பட்ட பேருக்கு அடிபட்டு மொத்தமாகவே அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரமும் போச்சு, அவங்க உயிரும் போச்சு, மொத்தமாக மோசமாக இருக்குங்க. அப்படிப்பட்ட இடத்த தான் அந்த பிரதர் சொல்லியிருந்தார். அதை தான் நானும் மிதுனும் பார்க்குறதுக்காக போயிருக்கோம். வாங்க டிஷ்லாம் போவோம். ஸோ உள்ளே நானும் மிதுனும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நாங்கள் உள்ளே போக ஆரம்பிக்கிறோம். போக ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வழி எந்த பக்கம் தேடிட்டே தான் நாங்கள் உள்ளே போனோம். எஸ், இதுதாங்க அந்த ஃபேக்ட்ரி. ஆனால் என்ட்ரன்ஸ் பாருங்களேன், ரொம்ப மோசமாக இருக்குது. இதுதான் அதோட என்ட்ரன்ஸா இது. ஆமாம், இதுதான் வழியா, பார்த்து போங்க. இப்போ எது வழியாக இருக்கும்? எல்லாம் முள்ளு போட்டு வச்சுருக்காங்களே, இதான் நினைக்கிறேன்ல. இந்த ஃபேக்ட்ரி ஒரு அபேண்டடாக கை விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் வந்திருக்கோம். ஏன்னா வெளியே 1000 வண்டி சவுண்டு இதெல்லாம் இருந்தாலும் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அதோட ஃபீலே வேறு தான். இந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கைவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்களும் மிதுனும் தான் வந்திருக்கோம். பார்த்து மிதுன், ஏரியாவை பாருங்களேன், எவ்வளோ பயங்கர ஒரு ஹாண்டடாக இருக்கு. ஸோ இதாங்க இது ஓவரால் இந்த பில்டிங்கோட அவுட்லுக்கு தான் இருக்குது. என்னதான் வெளியே 1000 சவுண்டு கேட்டாலும் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அதோட ஃபீலு, அந்த வைபே வேறு தான்.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிச்சு பிடிச்சி இது சீக்கிரமாக வரலாம்னு பிளான் பண்ணோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. எஸ், இது ஓவரால் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிக்கலாம். லைட் இருக்கா மிதுன்? லைட் இருக்கா? நம்ம கொண்டு வர வந்துட்டோமே. ஸோ இதுதாங்க இது உள்ளே படிக்கட்டோட என்ட்ரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எஸ் ஒரு ஃபேக்ட்ரியோட வியூ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. வா, பார்க்கவே ஒரு பயங்கரமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரூட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான இடத்த இப்படி அபாண்டடாக விட்டுருக்காங்கன்றது தான் ஒரு பயங்கரமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸ்ங்க. இது வந்து ஷூ ஃபேக்ட்ரியாக இருந்த ஒரு இடமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கை விட்டாங்க அப்படின்றாங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஷூ ஃபேக்ட்ரியாக இருந்த ஒரு இடம்னாங்க. இங்கே பாருங்களேன், இப்பயே சவுண்டெல்லாம் நம்மளுக்கு கம்மியான மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஆயிலியாக இருக்குது. கம்ப்ளீட்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கர ஒரு டெரராக இருக்க மாதிரில ஏரியா. ஸோ இதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல. அப்போ ஒரு ஏரியாவா இது அதான் கனெக்ட்னு நினைக்கிறேன். எஸ், அங்கே போய் பார்க்கலாங்க. நிஜமாக சொல்லப்போனால் பகலில் வந்து வர்றதுக்கே இந்த இடம் வந்து ரொம்ப ஹாண்டடாக இருக்குது. ரோடுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த இடம் பகல்லே ரொம்ப மோசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், எவ்வளோ ஒரு பயங்கரமான இடம். எஸ், இதெல்லாம் தொட்டி தொட்டியாக பாருங்களேன். இங்கே ஏதோ ஒரு தொட்டி தொட்டியாக வச்சுருக்காங்க. இது எதுக்காக? சம்திங் ஏதாவது ஒரு வாஷிங் மாதிரி இருக்கிறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் ஏகப்பட்ட தொட்டிகள் வச்சுருக்க. இந்த என்ட்ரி மைல்டா ஏதோ சவுண்ட் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஹாண்டடான பிளேஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேட் வைப் ஆக்டிவிட்டிஸ் சவுண்டு வந்து கேட்குங்க. எனக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்ட மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா இந்த ஏரியாவோட லென்த்தை பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரின்ட்டு. இது ஒரு செக்ஷன் போல இருக்குது. இந்த செக்ஷனை தாண்டி நம்ம இந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம். இது டோட்டலாக பாருங்களேன், இது வேறு ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்குது. இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது தெரியல. பார்த்து மிதுன். எஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியோட எண்டு இதோட முடியுது. பக்கத்தில் ஜாயிண்ட் லூப் மாதிரி இருக்குது. இது என்னன்னு பார்க்கலாம். இது என்ட்ரி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே என்ன இருக்கு புரியல. அவ்வளோதானா? ஸோ இதை பாருங்கள், இந்த டிசைனிங் என்ட்ரியே ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு பயங்கரமாக இருக்கு. தெரியுதா? இது ஒரு பயங்கரமான ஒரு என்ட்ரி.
உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் பின்னாடி பக்கமாக ஒரு ரூட்டு கிடச்சிது. அந்த ரூட்டு வழியாக நடந்து நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். ஆனால் உள்ளே போக ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இடம் வந்து கம்ப்ளீட்டாகவே ரொம்ப ஹாண்டடாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. நம்மளுக்கு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம், கூஸ் பம்ப்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நம்மளுக்கு பயங்கரமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் மிதுன்கிட்ட சொல்கிறேன், மிதுன் முடிஞ்ச வரைக்கும் மேலோட்டமே பார்த்துட்டு போகலாம், டெப்த்தாக உள்ளே எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. சேம் டைம்ஸ் ஏதாவது பாம்பு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், சைக்கோஸ் இருக்கலாம், எதுவுமே தெரியாது. பிளாங்காக எதுவுமே தெரியாமல் நம்ம உள்ளே போகக்கூடாது, தப்பு. 2 பேர் தான் வந்திருக்கோம். ஏன்னா பெரிய லொக்கேஷன். அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேர் வந்திருந்தால் கூட ஒரு தைரியம் இருக்கும். இருக்கிறது 2 பேர் தான். ஸோ பார்த்து இரு, கூடையே இரு, தேவையில்லாமல் மிஸ் பண்ணி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே தான் நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன டிஸ்டன்ஸ்லேயே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கேயா போன மிதுன்? அது இருக்காம்பா. ஏன்னா எல்லாம் உடஞ்சி போயிருக்குங்க. இன்கேஸ் வந்து எங்கேயாவது மிஸ் ஆகி எதனா ஒன்று மேலே கீழே விழுந்துச்சுன்னா பெரிய தலைவலி ஆகிடும். ஸோ அதாங்க, சரி எப்படின்னு பார்ப்போம். பா எவ்வளோ பெரிய பில்டிங்கு, ஃபுல்லாக இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும். அங்கே ஏதாவது இருக்கா? எல்லாம் பாருங்களேன் எப்படி உடஞ்சி போயிருக்குன்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட் ஆக்டிவிட்டீஸும் நடந்துகிட்ருக்கு, பேட் வைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மனுஷங்களும் சில தேவையில்லாத விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பேட் வைப், சம் நெகட்டிவ் மாதிரி இருக்கும் அப்படின்றதும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இது வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன வீடியோவில் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, சின்னதாக பேசுகிறோம் போகிறோம், சின்ன இடத்த பார்க்குறோன்னா அது வேறு. இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்த பார்க்குறோன்னா கூட யாராவது ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஆள் இருக்கணும், நல்லதுன்றது. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா மிதுன் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இது கோப்ரோ ஃபுட்டேஜ், நம்மளோட வேறு ஃபுட்டேஜ், இது 2த்தையும் ஜாயின் பண்ணி தான் கிளிப்ஸ் உங்களுக்கு டோட்டலாகவே நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்குங்க. சரிங்களா? எஸ். ஏதோ சவுண்ட் இருக்குது இந்த இடத்துல. நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஏதோ சம்திங், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு வந்தது. ஏன்னா ஏரியாவே ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் நம்மளும் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா ஆள் இருக்காங்களா இல்லை வேறு யாராவது பயங்காட்டுறாங்களான்னு ஒன்றும் தெரியல. பார்க்கலாம். சரிங்களா? சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடலாங்க வெளியே. உள்ளே போக ஆரம்பித்தோம். உள்ளே போக ஆரம்பிச்சோன்னே ஃபஸ்ட்டு ஒரு லைனாக வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அந்த ஆஃபீஸில் வந்து நாங்கள்லாம் வந்து உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்க ஆரம்பித்தோம். உள்ளே பார்க்க ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஃபேக்ட்ரிக்கு உள்ளே ஜம்ப் பண்ணி உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே 1 by 1 பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஃபேக்ட்ரியில் ஷூக்கு வந்து அந்த தண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற ஏரியா, க்ளீன் பண்ணுற ஏரியா, அந்த ஏரியா இந்த ஏரியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஏரியாஸ் எல்லாமே ஒவ்வொரு அப்படியே பார்த்துட்டே வருவீங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டே 1 by 1 அப்படியே உள்ளே ஒன்றா உள்ளே போயிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவனை காணாமல் போயிட்டான். பார்த்தா அந்த பில்டிங்குள்ளே இருக்கிறான். அதுக்கப்புறம் திரும்பி நானும் தாண்டி அந்த பக்கம் போயிட்டு என்ன ஏதுன்றலாம் பார்த்துட்டு திரும்பி நாங்கள் இந்த பக்கம் வந்தோம். இப்படியே நாங்கள் உள்ளே வந்து ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷின் ரூமுக்குள்ளே வரோம். மிஷின் ரூம்லாம் இருந்த தடையமே தெரியலைங்க. கம்ப்ளீட்டாக பீஸ் ஆகி சென்டரில் பெரிய பெரிய மரம்லாம் முளைச்சிருக்குது. அதுக்கு அடுத்த மிஷின் ரூமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உடஞ்சி செதறி விழுந்து கல் ஓடு எல்லாம் செதறிஞ்சு விழுந்து எல்லாம் நொறுங்கி போய் கிடக்குது. ஸோ ஜம்ப் பண்ணி தான் ஒவ்வொரு ஏரியா பிளாக்கில் பார்க்க முடியும். நான் ஒரு 2 ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே மிதுன் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் விலாக் எடுக்க ஆரம்பித்தார். கடைசியில் அந்த லாஸ்ட்டில் விலாக் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து வந்திருந்தார். ஆனால் வந்து என்கிட்ட எதுவுமே சமாளிக்காமல் இல்லை தலைவரே அங்கே ஒன்றுமே கிடையாது, ஏதோ நார்மலாக தான் இருக்குது, அங்கே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி வந்துட்டார். ஆனால் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது என்னடா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற, கரெக்டாக சொல்லு, ஒரு மாதிரி இருக்க உன் மூஞ்சை பார்த்தாலே கரெக்டாக சொல்லு, உன் முகம் வந்து சரியில்லை என்னன்னு சொல்லு கேட்டால், இல்லை நான் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் போயிட்டு இருந்தேன், கேமராவை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன், கேமராவில் ஏதோ ஒரு நிழல் தருதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு செவரு மாதிரி இருந்தது, செவரை தாண்டினதுக்கப்புறம் ஒரு இருட்டாக நிற்கிற மாதிரி இருந்தது, நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க மாதிரி தான் போனேன்
ஆனால் கடைசியில் வந்து நான் கேமரா கீழே வரைக்கும் பார்க்கும்போது நேருக்கு நேராக வந்து என் பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் வந்த மாதிரி நான் பார்த்துட்டேன். ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் நான் அப்படியே பின்னாடியே நடந்து வந்துட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில சார். அப்படி நான் இந்த இடத்துல வச்சு நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்களும் பயந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து வெளியே வாங்க ஃபஸ்ட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து அதாவது அந்த பிளாக்லேருந்து அடுத்த பிளாக்குக்கு ஜம்ப் பண்ணி போனதுக்கப்புறம் தான் அவர் என்கிட்ட சொல்கிறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சவுண்டு, சின்ன சின்ன ஒரு அசைவுகள், சின்ன சின்ன ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒன்றா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நாங்கள் அதேமாரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக லொக்கேஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளேயே அவர் வந்து மிதுனுக்கு வந்து கொஞ்சம் பதட்டமும் பயமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் சொன்னதை கேட்டு எனக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வர ஆரம்பிச்சிது. ஆனால் நானும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அசைவுகள், சவுண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா நான் அந்த 2 இடத்துல வந்து நான் தனியாக நடக்கிறேன். தனியாக போகும்போது யாரோ என் பக்கத்துலேயே நின்று கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி, யாரோ என் பக்கத்தில் நின்று உதவிக்கு கூப்பிடுற மாதிரி நின்று ஒரு பயம் வந்து உள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இருந்தாலும் சரி பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஏன்னா பயம் இருந்தாலே மோஸ்ட்லி வந்து கோஸ்ட்டுங்களுக்கு வந்து நம்மளை ப்ரொசஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரி ஓகே மிதுன் இங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்பிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பையன் பார்த்தீங்கன்னா தைரியமாக எல்லா இடத்துக்கும் ஓடிடுறாங்க. அவனை வேற பார்த்து பிடிக்கிறதே எனக்கு வேலையாக இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல எது இருக்குன்னு தெரியாது. பூச்சி போட்டு எதனா இருந்துச்சுன்னா தலைவலி ஆகிடும். எஸ், இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பயங்கரமான பக்கத்தில் இருக்கிறதுலே இன்னொரு சூப்பரான ஒரு மோசமான ஒரு பில்டிங் வந்து பக்கத்துலேயே இருக்குது. இது எவ்வளோ மோசமாக இவ்வளோ நாள் ஆயிருந்ததுன்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம வந்த ரூட்டை பாருங்கள், இதுதான். அப்போ அந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங் கனெக்டு எப்படி இருக்குது பாருங்களேன். இது ஃபுல்லாகவே டோட்டலாக மோசமாக கண்டமாக இருக்குது கம்ப்ளீட்டாகவே. என்னாச்சு மிதுன்? சவுண்டு கேட்குது. ஆனால் இருந்தாலும் இடம் மோசமானதில் வந்து அந்த ஒரு பேட் வைப் இதுக்குள்ளே இருக்குது. எஸ், இதுதான் அந்த டோட்டல் இடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு ஷூ ஃபேக்ட்ரி தான். பட் இருந்தாலும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே முள்ளால் பயங்கரமாக நாசமாக இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று இந்த இடத்துல வந்து பேட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்றாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகே இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட் வைப் அப்படின்றதுல இந்த இடத்துல கோஸ்ட் ஜின் அப்படின்ற ஒரு கோஸ்ட் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இது எல்லாருமே கைவிடப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு? கொடுங்க வாங்க. காலில் முள் பார்த்துக்கோங்க. என் ஷூலையும் ஃபுல்லாக முள் இருக்குது. வெளியே போய் தான் எடுக்கணும். நல்லா பூட்டு போட்டதுனால தப்பிச்சது. சின்ன ஷூ எடுக்கக்கூடாது மோஸ்ட்லி. இந்த மாதிரி பூட் இருந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்க. இந்த ஏரியாவில் பூச்சி போட்டு ஸ்னேக்ஸ் இதெல்லாம் தொல்லை இருக்கும். எங்க இருந்துச்சா? வீடியோ கேப்சர் ஆச்சா? ஓகே பார்த்துப்பா. ஸோ இதாங்க டோட்டலாக இந்த இடத்தோடது ஓவரால். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்த ஒரு கொடுமையான இந்த ஒரு பயங்கரமான இந்த ஒரு ஃபேக்ட்ரியை வந்து நாங்கள் எடுத்தாச்சுங்க வீடியோ. நிஜமாக ஒரு பயங்கரமான ஒரு டெரரான பிளேஸு. ஸோ சீக்கிரமாக அந்த இடத்துலேருந்து நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்து முடித்து பேசிவிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைகுறையாக, ஆனால் மோஸ்ட்லி எல்லாத்தையும் வீடியோ கவர் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவனுக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தாலையும் அந்த பயத்தாலையும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். நம்மளுக்கு அப்படி கூட இருக்கவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தெளிவில்லாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்துல அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்த வீடியோ வரைக்கும் எடுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மிதுனும் அங்கேருந்து லாஸ்ட்டாக ஒரு பிளாக் இருந்தது அதை போய் பார்த்துட்டு அப்படி நாங்கள் திரும்பி அங்கேருந்து உடனே நாங்கள் ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மிதுன். ஸோ நான் மிதுன் கௌதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றாவே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ நம்ம கௌதம் ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு இடத்துல இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா மிதுன் நம்ம கூட வந்துட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓவரால் நம்ம இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன மிதுன், ஒரு சில இடத்துல நீங்கள் தான் போனீங்க, எப்படி இருந்துச்சு? உள்ளார பார்த்தா எல்லாம் டெமாலிஷ் ஆகிருக்கு. ஓகே. கீழே பார்த்தா எல்லாம் டெமாலிஷ் ஆகி உள்ளார ஸ்டெப்பு இருக்கிறதுக்கு பிளேஸ் இல்லை. ஓகே. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு எல்லாமே செடியெல்லாம் வெளுத்துருக்கு அங்கே.
எப்படின்னா உள்ளார நினைக்கி ஆஃப் முட்டை போயிருக்கேன், உள்ளார போகவே முடியல, ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மோசமாக. அதில் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு பார்த்தேன்னாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவார். அவர் கன்னடா, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவார். ஆனால் அந்த தமிழ் சூப்பராக பேசுவார். சரிங்களா? ஸோ அதனால் நான் தமிழ் பேசுவேன். அதான் சூப்பராக தமிழ் கொஞ்சம் பேசுவார். நிஜம் பெரிய விஷயங்க அவர் இவ்வளோ தூரமாக தமிழ் பேசுகிறாருன்ட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த எக்ஸ்ப்ளோரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக பார்த்தேன். என்னால் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பில்டிங் ரொம்ப பெருசு. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக நான் கவர் பண்ணணுமோ கவர் பண்ணேன். ஏன்னா நாங்கள் தேடி வரும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இருட்டிடுச்சு. ஸோ இப்போ எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே போனோமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே போனாங்க. ஏன்னா நிறையா இப்போயே 6 மணி ஆக போகுது. ஸோ இப்போயே வெளியே போயிடலாம். ஸோ அதனால் சீக்கிரமாக நம்ம வெளியே போயிடலாங்க. சரி, எனக்கு பயம் தெளியறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2லேருந்து 3 நாள் அந்த ஃபீல், அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அது இருக்கும். அது பயம்னு சொல்ல முடியாது, அந்த ஆசோலேஷன்லேயே இருக்கும். ஸோ அதை தெளியறதுக்கு எனக்கு ஒரு 2-3 நாள் ஆச்சு. ஆனால் நம்ம கூட வந்த மிதுனுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வாரம் வாமிட்டு, லூஸ் மோஷன், ரொம்ப பயம், அதிகமான ஒரு நடுக்கம், ஜுரம் சொல்லி ரொம்ப மோசமாயிட்டார். நாங்கள்லாம் கூட நின்று அவரை பார்த்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே சரி பண்ணியாச்சு. சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் ஊருக்கு அமுச்சு ஊரில் விட்டுட்டு அவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியாச்சு. ஏன்னா எப்போவுமே ரொம்ப தைரியமாக இருப்பார். ஆனால் அந்த இடத்துல அவரோட தைரியத்தையே டெஸ்ட் பண்ணிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருச்சு. ஏன்னா எப்பேற்பட்ட தைரியமானவங்களே ஒரு செகண்ட் விழ வைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப பயமாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பயத்தோட மிதுன் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து சரி பண்ணி அவரை அவங்க ஊருக்கு அமுச்சாச்சு. இந்த விஷயத்தை பற்றி நான் ஸ்பூக்கி கௌதம் கிட்ட சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நைட் வீடியோ போகும்போது இப்படி தான் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் வந்து அவர் கூட போகலை. நான் ஒரு தடவை நைட்டு ஃப்ரெண்டோட போயிருந்தேன். அப்போ அப்படி தான் நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் உள்ளே போகவே இல்லை, நான் வந்துட்டேன். அப்புறம் நைட் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகும்போது ஒரு தடவை நைட் வீடியோ எடுத்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நான் ஸ்பூக்கி கௌதம் கூட வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவரும் நிறைய சொல்லியிருக்காரு. நான் வந்துட்டு நீங்கள் ஃபேக்ட்ரினால நான் வேறு ஃபேக்ட்ரி நினச்சேன், நீங்கள் 2 பேரும் இந்த ஃபேக்ட்ரி தான் போகிறீங்கன்னு தெரிஞ்சுன்னா நான் போகவே விட்டுருக்க மாட்டேனே அப்படி சொல்லி கடைசியாக குண்டு போடுறாரு. அட பாவி, நான் வேறு ஃபேக்ட்ரின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அதே ஏரியாவில் 2 ஃபேக்ட்ரி இருக்குது. சரி, சின்ன ஃபேக்ட்ரி சொல்கிறீங்களா, அங்கே தான் போகிறீங்க போல இருக்குது, அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அது வந்து இந்த கோழிங்கெலாம் இருந்தது பார்த்தீங்களா, அவங்களோட அந்த ஃபேக்ட்ரி அது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் போகிறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை நினச்சேன். ஆனால் நீங்கள் இதுக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இது கடைசியாக தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இன்னும் திகில் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியாக தலை வச்சு படுக்கக்கூடாது அந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. ஸ்பூக்கிட்டையும் சொல்லியாச்சு. மிதுனும் ஊருக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அந்த பிரதரை ஒருத்தரை நாங்கள் கூப்பிட்டு போனோன்னு சொல்லிங்க பார்த்தீங்களா, அவர் வெளியே வாசல்லையே நின்னவர் ஒரு இன்ச்சு கூட உள்ளே வரலைங்க. அவர் அந்த பயத்தோட வெளியே நின்னாருன்னா அப்போயே நான் சொன்னலைன்னா நீங்கள் கேட்கல பார்த்தீங்களா, இப்போ அவர் எப்படி ஆகிட்டா இருப்பாருங்க, நான் அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா, பட் இருந்தாலும் தைரியமாக தான் இருந்தோம், எல்லாமே தான் இருந்தோம். ஆனால் அவரையும் மீறி ஒரு சில விஷயங்களில் பயந்துட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மச்சு. இல்லைனா நாங்கள் 5-6 பேர் கூட உள்ள எங்கள் ஊர் ஆளுங்க போயிருக்காங்க. அப்படி போகும்போது கூட அவங்க பயத்தோடு மட்டும்தான் வெளியே வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட மோசமான இடம் அது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பற்றி சொன்னதும் சரி, அதை ஃபீல் பண்ணதும் சரி, அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இடத்தோட ஒரு ஒரிஜினல் ஃபீல் தெரியுது. சில இடத்துல அபேண்டட் இடத்துல போகும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலுமே தெரியாதுங்க, நார்மலாக இருக்கும். பட் அந்த பேட் வைப் இருக்கும். ஆனால் சில இடத்துல அந்த ஆத்மாக்கள் துர்மரணமாக அலைஞ்சிட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல கொடூரமான முறையில் இன்னும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாருமே இந்த மாதிரி அபேண்டனான இடம் இந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நண்பரோட ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை ஒரு ஸ்டோரியாகவும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸ்டோரியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவரோட ரியல் லைஃப் ஸ்டோரி அவர் சொன்ன வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எப்படி இருக்குது அப்படின்ற ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஆர் ஜிமெயில் ஐடி லிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வாய்ஸ் நோட்டாவோ டெக்ஸ்ட்டாவோ பதிவுப்படுத்துங்க. சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவாக அதை நம்ம போட்டுடலாம். அடுத்த வீடியோ உங்கள்தான் கூட இருக்கலாம். ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? Beep, beep, Richie.